செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பிலான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நிபுணத்துவத்தை பயன்படுத்துமாறு பரவலான கோரிக்கைகள் தமிழ் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் உள்ளூர் நிபுணர்களை கொண்டு அந்த ஆய்வுகளை செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த வருடம் முழுவதிலும் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் நடத்தப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சான்று பொருளாக மீட்கப்பட்டிருந்த செருப்பு தொடர்பிலான பல்வேறு வகையான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்த செருப்பானது எந்த ஆண்டளவில் விற்பனைக்காக விடப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று திங்கட்கிழமை காலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போதே இவ்வாறான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த வழக்கு விசாரணைகளின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அறிக்கைகள் சம்பந்தமாகவும் நீதவான் தலைமையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த கள ஆய்வில் எடுக்கப்பட்டிருந்த முடிவுகள் சம்பந்தமான விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும்.